வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக்டில் உள்ள பருவதமலைக்கு தான் நாங்கள் ட்ரெக்கிங் போயிட்டுருக்கோம். ஆமாம், அந்த கோயிலுக்கு போயிட்டு நாங்கள் கோவிலை வந்து பார்த்துட்டு, அதாவது அவ்வளோ பெரிய மலையை நாங்கள் ஏற போகிறோம். இங்கிட்ட வந்து தெரியாது, நான் கிட்ட போய் காமிக்கிறேன். ஸோ அந்த மலையை நான் ஏறிட்டு இதுவும் பசங்களோட என் தம்பிங்களோடையோ என் கூட படிக்கிறவங்களோடையும் சேர்ந்து நான் போகிறேன். ஸோ நிறைய பசங்க முன்னாடி போயிட்டுருக்கானுங்க, அவனுங்க போகட்டும், நம்மளும் வந்துட்டு தொடர்ந்து போவோம். ஓகேவா? ஸோ தொடர்ந்து நான் இதை பற்றின விஷயங்கள்லாம் வந்து சொல்கிறேன். ஏ சொல்லுங்கடா வந்து வீடியோல. வணக்கம், வந்திருக்கோம் பார்த்தோன்னா அவர் கள்ளக்குறிச்சி. ஒரு வார பிளானு இப்போ சக்ஸஸ்ஃபுல்லாக மழை. ஒரு வாரம் பிளான் போட்டோம், ஒரு நாளைக்காக. ஒரு நாள் எக்ஸிக்யூட் பண்ணுவோம். இதுதான் எங்களோட ஃபர்ஸ்ட் ட்ரெக்கிங். இது வந்து சக்ஸஸ் ஆச்சு. ஃபர்ஸ்ட் சக்ஸஸ் ஆகிட்டு அதுக்கே ஒரு கோஷம் இல்லவும் மலையில் மேலே ஏறிட்டு சக்ஸஸ் வீடியோ போடுறோம். ஏய் சாமி, நீதான் பேசணும். அவருதான் எங்களோட பேசினாரு, ஆனா நடந்து வர மாட்டாரு. சாமி, எங்களோட டீமோட தூணே அவர் தான். தூண் மாதிரி இருப்பாரு, அவ்வளோதான். கோஷம் இல்லை, போடுன்னு சொல்லுங்கடா எல்லாரும். போடு, அவ்வளோதான். நாங்கள் அப்படியே திறந்து வீடியோ போடுறேங்க. இதோ அதுவோ பார்த்தீங்களா தெரியுது மலை, அதை நோக்கி தாங்க நாங்களும் போயிட்டு இருக்கோம். இங்கிட்டு பார்க்க பக்கமாக தெரியுது, கிட்ட போக போக தூரமாக தெரியுது. ஆனால் நாங்கள் போய் சேர்ந்துருவோம்னு நினைக்கிறேன். ஸோ என் டீம் மெம்பர்ஸ் நிறைய பேர் வராங்க. என் கூட ஒரு முக்கியமான ஒரு கைடு ஒருத்தர் வராரு. அந்த கைடை வந்து வீடியோவில் அப்படியே காமிக்கிட்டா மலை ஏறி இருக்காரு. பேசுறீங்களா? ஏதாவது அவர் எதுவுமே பேச மாட்டாருங்க, ஆனால் எங்களோட தான் பேசுறேன். நான் வீடியோ போட மாட்டேன்டா. பேச ஆளுக்கு ஒரு கருத்து சொல்லுங்க, அப்படி கிளம்பிடலாம், ஜாலியா போயிடலாம். அப்படியே வாங்க. ஃபர்ஸ்ட் வந்துட்டு இவன் பேசட்டும், வச்சுக்கலாம். இவன் பேசிட்டு கள்ளக்குறிச்சி வந்து கள்ளக்குறிச்சி. நாங்க வந்து பருவதமலைக்கு வந்திருக்கோம். பருவதமலையில சிவன் கோயில் இருக்கான். சிவன் தரிசனத்துக்காக வந்திருக்கோம். நேற்று நைட்டு கேட்டதுக்கு முருகன் கோயில்னா, நேற்று நைட்டு வந்து முருகன் கோயில் நினைச்சேன். மலை மேல இருக்கும். கூட வள்ளி பார்வதி இல்ல, வள்ளி தெய்வான 2 பேர் இருப்பாங்கன்னு நினைச்சேன். 2 பேரும் இல்லையா, அவரு வள்ளி தேவானியோட மாமனார் இருக்காருன்னு கேள்விப்பட்டேன். மாமனார் தானே? ஆமா, சிவன் இருக்காரு. ஃபர்ஸ்ட் மாமனாரை பார்த்துட்டு அப்புறம் வள்ளி தேவானியை போய் பார்த்துட்டு வருவோன்னு இருக்கும். இவங்களோட ப்ரொஃபஷன் என்னலாம் சொல்லிடுங்க. நான் வந்து லா படிக்கலான்னு வந்திருக்கேன். லா படிக்கலாம் இன்னும் படிக்க ஆரம்பிக்கல. ஃபர்ஸ்ட் இயர் வந்துட்டாரு. ஃபர்ஸ்ட் இயர்ல வந்து ஃபர்ஸ்ட் சிவனை பார்த்துட்டு போய் படிச்சா அப்படியே கால் எடுத்து வைக்கலாம். அப்படி நானும் தேடி இருங்க, கால் எடுத்து வைக்கலாம் தான் இருக்கு. அதனால சரி, நம்ம சக்தி ரொம்ப கருத்து இருக்கு. சக்தி அண்ணா போர்டு, நம்மளோட போர்டு டீமோட முக்கியமான மெம்பர் இவரு. என்ன கலெக்டர்னா ஒன்றும் கலெக்டர்ல, ஆனா நீங்க இப்ப கழட்டி முடிச்சுட்டு கூப்பிடுறோம். பேசுங்க, ஏதாவது கருத்து சொல்லியாச்சு, பேசியாச்சு. அவ்வளோதான். இது ஒன்றும் கழட்ட மாட்டாரு, கண்ணெட்டு பேசினாலும் யோசிக்க மாட்டாரு, எது பேசினாலும் கிருக்கிறோம் பேச மாட்டார். பாண்டி நீங்க எதாவது சொல்றீங்க? பாண்டி எனர்ஜியே போயிடலாம் பாண்டி. அப்படி நீங்க யாரும் பேச வேண்டாம், மச்சான் பேசுவோம். மச்சான், நீ தான் இந்த இன்ஸ்டாகிராமில் வந்து இந்த வீடியோஸ்லாம் நிறைய பார்த்துட்டு போகலான்னு. இதை பற்றி ஏச்சு நீ சொல்லு. என்ன சொல்றது, இவனோட என்ன சொல்றதே ஃபர்ஸ்ட் ட்ரிப் இதுதான். நிறைய சொன்னீங்க பார்த்தா அட்லீஸ்ட் ஒரு பருவதமலைக்கு தான் வராங்க. அதுவும் ஒருத்தன் வரலன்றான், ஒருத்தன் வரன்றான், குளிக்கிறேன்றான், சிக்கன் சாப்பிட்டுன்றான், மட்டன் சாப்பிட்டுன்றான், நேற்று பீஃப் சாப்பிடணுன்றாங்க, நாளைக்கு வச்சுக்கிட்டு. இதில் என்ன கேளுங்க, இவர் அங்கிட்டு வீடியோ பார்த்துட்டு மச்சான் ஏறலாண்டா கீழே வந்த அப்புறம் மச்சான் ஏற முடியுமான்னு இவனே கேட்குறான். ரொம்ப கஷ்டம் தான் பாருங்களேன், அவ்வளோ தூரம் இருக்குங்க. அது இங்கே அவ்வளோ தூரம் இருக்கு, அதெல்லாம் ஏறணும் வேற. ஓய் சாமே, நீங்க சாமி கருத்து பேசுங்க. நான் வந்து நான் போயிட்டு இருக்கேன், ஆர்ஜி விஜய் மாதிரி போயிட்டு இருக்கேன் நான். நீங்க வந்து சொல்லுங்க. சுவாமி ஃப்ரம் பாம்பே. பாம்பே, கும்பகோணம், மகாராஷ்டிரா என்ன ஒன்று தானே. சொல்லு சாமி, நீ தான் பேசணும், முக்கியமான ஆளு. என்னென்ன கை வலிக்குது எனக்கு, பேசு. என்ன பேசணும் போட்டுன்னு சொல்லிட்டு ஆரம்பி. எதுக்கு வந்தோம், என்ன பண்றோம் பேசுவல. உன்னோட ஷேரிங் பண்ணு. வணக்கம். அப்புறம் நான் வந்து வணக்கம், நமஸ்தே, குட் மார்னிங். ஹிந்தியில் பேசுவார், இங்கிலீஷில் பேசுவார். எதுக்கு வந்தால் டேட்டா சொல்லி முடுறா, போர் அடிக்குண்டா பார்க்குறவங்களுக்கும். நாக்கு பர்வதமலை, அவர் நாக்கு தெரிச்சுதுங்க அவருக்கு. அவர் பருவமலைக்கு போகிறோம், அதுவும் அவங்களுக்கு தெரிஞ்சிச்சுல. நான் மேலே ஏறும்போது எவன் வந்துட்டு இடையில நிற்கிறான், எவன் படுத்துக்கிறான், எவன் உருண்டு போகிறான், எல்லாத்தையும் நான் வந்து போஸ்ட் பண்ணுறேன். ஏதோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோ தூரத்தில் அந்த மலை இருக்குது. ஃபஸ்ட் டைம் இப்படி நான் வந்து ட்ரெக்கிங்கே வரேன். அதில் இந்த மலையை ஏற போகிறோம். அது இவங்கெல்லாம் வச்சுட்டு எல்லாம் ஏறணும். ஏறி காட்டுறேன். இது எடுக்கிறேன், நீ ஃபோட்டோ எடுக்கிறியா? ஓகே. வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இதோ ஃப்ரெண்ட்ஸோட வந்துட்டு பருவமலை வந்துட்டு 500 படி முடிச்சிட்டோம். பின்னாடி ஒரு நண்பர் நம்மளுக்காக வந்துட்டுருக்காரு, அவருக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நீங்கள் சொல்கிறீங்களா?
500 படியை சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சாச்சு. இன்னும் எத்தனை படி இருக்கு? இன்னும் எவ்வளோ 1000 படி இருக்கா? இன்னும் 1300 படி தான். டோட்டலாக 1300. அப்போ இன்னும் ஒரு 800 இருக்கு. அப்போ அதை தாண்டி என்னென்ன இருக்கு? மரணம் இருக்கு. பாலமா? பாறைன்னு ஒன்று இருக்கு. அடுத்து அப்படியே சொல்கிறேன். வெல்கம் டு போடு அஃபிஷியல். நாங்கள் என்னென்ன வெள்ளைகிரி மலை எத்தனை என்ன பண்ணிது? கடப்பாறையா என்னது இது? பருவதமலை தெரியும். இந்த பாதை பேர் நாங்கள் படிக்கட்டெலாம் தாண்டி இந்த மாதிரி பாறைலாம் இருந்தது. அது வந்து கடந்து வந்துட்டோம். எங்கள் கூட ஏதோ மெம்பர்ஸ் கடப்பாறைன்றாங்க. இது என்னமோ மம்பட்டி மாதிரி இருக்குங்க. மம்பட்டி பாறைக்கு வந்துட்டோங்க. 50-50 சீக்ரெட் ஆஃப் அவர் எனர்ஜி. அவன் நடக்க முடியாம திணறி திரிஞ்சு வந்திருக்கான். இதுல பாருங்க ஒரு முக்கியமான கேரக்டர் தான் அவரு. அங்க ஒருத்தர் கருப்பா ஒருத்தர் உட்காந்துருக்கு. சரி ட்ரெஸ் போட்டு உட்காந்துருக்காருல. ட்ரிப்புக்கு பிளான் போட்டதே அவர் தாங்க. ஆனா அவர் தான் லாஸ்டா நடந்து வர்றாங்க. தொப்பை அளவா சாப்பிட்றான்னா கேட்க மாட்டான். தொப்பையை போட்டு நடக்க முடியல, மூச்சு வாங்குதுன்றான். என்னன்னு கேளுங்க நீங்க. மின்சாரம் மில்ஸ் பார்த்த மச்சான், வா மச்சான் போலாம் மச்சான், நமக்கு எடுத்து காட்டலாம் மச்சான் அப்படின்னா எக்ஸ்பீரியன்ஸ் உள்ளதான் மச்சான். நான் நல்ல எக்ஸ்பீரியன்ஸுங்க. ஏன்னா காவாசி தான் இருக்கும், இன்னும் முக்காவாசி இருக்கு. சாமி மௌனம் வர்றதா? யார் வரைக்கும் மௌனம் வர்றதா? நீ சாமி கவர் பண்ணுங்க. அவர் எல்லாத்தையும் கவராக இருப்பார். ஹீஸ் கால்டு சாமிநாதன். இந்த மோஸ்ட் நினைக்கிறேன். இதுக்கு காலேஜ்லேயே கூட்டு வச்சு படிக்கலான்றியா? இங்கே கூட்டு வந்து சாப்பிடுறாமா? அப்படிலாம் காலேஜ் போயிருந்தா சும்மா உட்காந்துருப்போம். இங்கே வந்து பிரோஜனமாக ஏறிட்டு இருக்கோம். எஸ், நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். சரி நான் அப்படியே கட் பண்ணிக்கிறேன். அடுத்தடுத்து போயிட்டு நான் வீடியோ போகிறேன். சீக்கிரமாக முடிஞ்ச அளவுக்கு முக்கால்வாசி கூட ஏறல. ஆனால் அது கிட்ட வந்துட்டோம். ஆனால் இங்கிட்ட ஒரு செம்ம வியூ இருக்கு. இந்த வியூ வந்துட்டு ரொம்ப நல்லா இருக்கு. நம்ம சக்தியை பற்றி சொல்லுங்க. எங்க முக்காவாசி ஏறிட்டோங்க. காவாசி வரும். ஆமாங்க, இன்னும் கொஞ்சம் மேலே இருக்கு. காவாசி கடந்துட்டானா வெற்றி இலக்கு. நாங்களே ஒரு ட்ரக்கர் எங்களுக்குள்ளே இருக்காருன்னு நான் இப்போ ஃபீல் பண்ணுறேன். பார்ப்போம், அந்த ட்ரக்கிங் வந்து வெற்றிடமாக முடிச்சுட்டு அப்டேட் பண்ணுறேன். செம்ம வியூ ஃப்ரெண்ட்ஸ், பார்க்கவே பக்காவாக இருக்குது. வராமச்சி ஏதோ அந்த மலையை நோக்கி தான் போகிறோம். போயினே இருக்க. இந்த வியூ எனக்கே வந்து ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸை தருது. கடவுள் பக்தி, சாமி அதெல்லாம் தாண்டி நம்ம இந்த இயற்கையோட இயற்கையை ஒன்று நடக்கிறது வந்து ரொம்ப நல்லா இருக்குது. மச்சா நம்ம ஜெயிச்சிட்டோன்னு எப்போ சொல்லுவோம்? ஏறிட்டு சொல்லுமா? வேறு லெவலு மச்சி. எல்லாரும் வீடியோ எடுக்கிறாங்க, நானும் எடுத்துகிட்ருக்கேன். இதெல்லாம் இப்போ தான் பார்க்க முடியும். வீடியோ எடுத்துகிறேன், பார்த்துணும். வேறு லெவலில் இருக்கு. என்னண்ணா நான் விவேகண்ணா ஏன் அப்படியே ஒரு 4-5 படி ஏறினதுக்கப்புறம் ஏறினா கரெக்டாக. ஒரு வழியாக நாங்கள் மலை ஏறியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். சொல்லுங்கடா. மிஷன் மிஷன் பாஸ்டு. மிஷன் பாஸ்டு. 3 மணி நேரத்துல சொன்ன மலை ஏறி 3 hours. எஸ், இப்போ பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு இது இருக்கு. அது ஆமாம், அந்த பில்டிங் இருக்குது. அது மாதிரி ஏறி அங்கே ஒரு சாமி இருக்காராம். அவரை பார்த்துட்டு, சிவன் இருக்காராம், பார்த்துட்டு அப்படியே சாப்பிட்டுட்டு கிளம்பலான் இருக்கோம். ஸோ சக்ஸஸ் ஆகிடுச்சு. இதை பற்றி இவர் பிளான் போட்ட நம்மளுக்கு ரொம்ப நன்றி சொல்லிவிடுவோம். இவர் தான் வந்துட்டு ரொம்ப இன்ஸ்டா ரீல்ஸ் தான் இதுக்கு காரணம். இன்ஸ்டா ரீல்ஸ் தான் அதுக்கு. சொல்லு மச்சான், பிளான் பண்ணி வந்தோம். இன்ஸ்டா இன்ஃப்ளூயன்ஸ். சொல்லு மச்சி, நீ இப்போ பேசுனா தான் எல்லாம் நான் எதுவும் போட மாட்டேன். உன் தாட்ஸ் என்னன்னு சொல்லிவிடு. எதுக்காக வந்தோம்? நானாண்டா ஒரு மாதிரி யார் உன் கொஞ்சம் பார்க்க உனக்கே மாதிரி இருக்கா? நம்மளோட மை காட். பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டு பருவமலைலாம் ஏறி முடிச்சு வேணும் தானே பண்ணுறான். இது பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், பருவதமலை வந்துட்டு ஏறி ஒரு வழியாக அந்த கோயிலில் தான் இப்போ உட்காந்துக்கிட்டு இருக்கோம். இதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் அப்படியே நாங்களாம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு திருப்பி இறங்கணும் வேறு. ஸோ அடுத்த இதுதான் இருக்குது. சொல்லிட்டே நீ. நாங்கள் இப்போ வந்து எப்படி இறங்குறோன்ற பிளான் போட்டுட்ருக்கோம். புரண்டு இறங்கலாமா இல்லை நடந்துக்கிட்டே போகலாமா எப்படின்னு யோசிச்சுட்டு அவர் சாமிநாதன் அதான் ரிசர்ச் பண்ணிகிட்டு இருக்கான் சாட்ஜிபிட்டியில் போட்டு. பருவத மலையிலேருந்து இறங்குவது எப்படி சாட்ஜிபிட்டியும் வேறு லெவலில் இருக்குல்ல வியூ.
சரி நான் இறங்கிட்டு நான் அதே வீடியோ வந்து முடிச்சிக்கிறேன் அப்படியே. அண்ணன் சினிமாட்டோகிராஃபி எடுக்கிறாரு. என்ன பண்ணணும்? பரவாயில்ல இறங்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். போடு லாஸ்ட் டைம் ஆஃப் அதாவது விளாக் வந்துட்டு இதோட முடிச்சிக்கலான் இருக்கோம். அதாவது மலையா ஏறி இறங்கியாச்சு இந்த மலைகளோட சேர்ந்து கூட வந்து காமிச்சு சொல்லுங்கடா. அதாவது என்ன எப்படி நினைக்கிறீங்க, உணர்றீங்க? சாமிநாதனை பர்வத மலையில ஏற்றி இறங்கிட்டோம். இதான் முன்னாடி அவங்களும் போறாங்க. மச்சான் எப்படா வருது விளாக், அதாவது இந்த ட்ரிப்பு ஃபர்ஸ்ட் ட்ரிப்பு சொல்லிட்டு மட்டும் போடா. ஓகே மஜா 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 மஜா. ஸோ இப்படியே ஸோ நானும் பக்தி பரவசமாக கோயிலுக்குலாம் ஃபஸ்ட் டைம் போயிட்டு வந்துட்டேன். ஸோ பட்டையெல்லாம் அடிச்சுக்கிட்டு எனக்கே தெரியாமல் ஒரு ஃபீலில். ஸோ நல்லா இருந்தது. ஸோ இதில் விளாக முடிஞ்சு யூடியூப்ல ஒரு தாட்டியாவது பரவசம் ஏறிட்டு இறங்கிட்டு வந்துட்டு என்ன பண்ணுறீங்க பர்வதமலை. திருவண்ணாமலை ஒரு தடவையாவது பர்வதமலைக்கு வந்து போங்க. செம்ம எக்ஸ்பீரியன்ஸ். இந்த மாதிரி பில்டப் பண்ணுவாங்க. அந்த பில்டப்புக்கெலாம் ஒர்த்தான பிளேஸ் தான் அது. ஸோ அதனால் இதோட விளாக முடிச்சிக்கிறேன். இதை எதில் போடணும்னு தெரியல. மேபி வந்தால் உங்களுக்கு நீங்கள் பார்க்கலாம், இல்லை நானே பார்ப்பேன் 10 வருஷம் கழிச்சு. சரி பாய். பாய் சொல்லுங்க, போட்டு சொல்லிடுங்க அப்படியே. பாய் போடு சொல்லுங்க. போடு போடு.